உலகமெல்லாம் ஆசரிக்கும் போது நான் ஆசரிக்கிறேன் சொன்னா அது பாவம் நம்ம விளக்கெடுக்க முடியாது. ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியம் அருமையான சத்தியம், விலையேறப்பெற்ற சத்தியம். அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிகள் நாம் பரிபூர்ணமா விளங்கி கொண்டாமா, அந்த பண்டிகை கொண்டாடுறவங்களை பற்றி குற்றம் சொல்றோமே, நம்மளை பார்த்து யாரும் குற்றம் சொல்லக்கூடாத அளவுக்கு நடந்துக்கிட்டோமான்றதை பரிசோதிக்க வேண்டியதுதான் இந்த நாட்கள் நாம் விசேஷமா செய்ய வேண்டிய காரியம். உயிர்த்தெழுந்தார் கர்த்தர். இன்றைக்கு விசுவாசிகளாக சத்தியத்தை பலமுறை வாழ்க்கையில கேட்டுவிட்டு தம்முடைய வல்லமையினால நம்ம எழுப்புவார், கர்த்தரை அவர் பிதா எழுப்பினார் என்று சொல்றோமே, அந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, அதை ரொம்ப யோசிக்கணும்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உயிருள்ளவன் என்ற பேரு கொண்டு செத்தவனாயிருக்கிறாய். இது ரொம்ப பரிதாபம் இல்லையா? ஆண்டவர் உயிர் தெழுந்தார், தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். பிதா அவரை எழுப்பினது உண்மை என்றால் அவரை விசுவாசிக்கிறான என்னையும் கூட அவருடைய வல்லமை முழுவதையும் பயன்படுத்தி இந்த உலகத்திலும் ஆவிக்கிற வாழ்க்கையில் எழுப்புவார். நான் மரித்த பிற்பாடு என்னுடைய இந்த பாவ சரீரத்தை, மரண சரீரத்தை, பலவீனமான சரீரத்தை எழுப்புவார் என்ற நிச்சயம் நமக்கு இருந்தால், இந்த சரதை சபையை போல நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு வந்து செத்தவனா இருக்கிறான்னு சொல்லி, அப்ப பண்டிகை கொண்டாடுகிற ஜனங்களும் செத்தவங்களா இருக்கிறாங்க. பண்டிகை கொண்டாடுகிறது பாவம் என்று விளக்கம் பண்ணுகிற மக்களும் நாமளும் செத்தவங்களா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதனால இல்ல, நான் செத்தவனா இல்லை, என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தால் என்றால், சாட்சி கொடுத்தாலும் ஊழியம் செய்தாலும் இல்லை. அப்போ அது அவருடைய வாழ்க்கையில பலிதமானதுனாலதான் அந்த சாட்சியை எதிரில் எதிர்க்க முடியாமல் போயிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடினார், அதாவது மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார். அப்படி உயிரோடு இருக்கிறவரானபடினாலே தம்மிடத்தில் சேருவில்லை, முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் குறைபாடு இருக்கிறதோ அதையெல்லாம் உங்களை விட்டு நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பில் முழுமைப்படுத்தி உங்களை பரலோகத்தில் எடுத்துக் கொள்வார். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் செய்கிற காரியம் என்ன? அவர் உயிரோடு இருந்தது உண்மை என்றால், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது உண்மை என்றால், ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேணுமே. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய ஊழியம் செய்கிற தன்னோட உள்ளவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. உயிர்த்தெழுதலுடைய சத்தியம் அதுதான், அனுபவம் அதுதான். அப்புறம் என்ன சொல்றார் பவுல்? நாம் எல்லாரும் ஒருவர் கூட பாக்கி இல்லாம திறந்த முகமாய் மூடின முகமாய் அல்ல, கண்ணாடியில காண்கிறதை போல கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவனும் மறுபடுத்துவதற்கு தான் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். தாவீதை பற்றி என்ன வாசிக்கிறான்? தேவனுடைய இறுதிக்கு ஏற்ற மனுஷனை பற்றி, அவன் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? பாதுகாப்பு நிரந்தரம், உன்னை ஒரு காலத்துல கூட நான் கைவிட மாட்டேன். அப்புறம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் எழுதியிருக்கிற. என்ன விருத்தி? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனிடத்துல அபிவிருத்தியான நிலைமை இல்லை என்று யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு அவனோடு இருக்கிற ஆண்டவர் அவனை நடத்துகிறாரு. இது நம்முடைய வாழ்க்கையில உண்மையா? அல்லது உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்து செத்தவனா இருக்கிறான்னு இன்றைக்கு சபையினுடைய சோக நிலைமை என்ன தெரியுமா? செத்த பிரசங்கம், செத்த ஊழியன், செத்த சபை, செத்த விசுவாசிகள். இது கொஞ்ச நாள் இது நாரி போனா ஆச்சரியப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். தேவன் தம்முடைய வல்லமையினால அவரை எழுப்பினவர் நம்மை அவரோடு எழுப்ப மாட்டாரா? எழுப்புவார். நான் 3 குறிப்புகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இதற்கு முந்தைய ஒரு முறை இந்த ஈஸ்டர் நாளில 3 வித கல்லறைகள் என்ற தலைப்பில பேசினேன். அப்ப எனக்கு ரொம்ப சளி பிடிச்சு சங்கடப்பட்டேன். இந்த மைக்கையும் ஒழுங்கா வைக்காம அது ஒரு மாதிரி அலற சவுண்ட்ல அது பதிவாயிருக்கு.
ஒரு தேவ ஊழியக்காரன் அதை முழுசும் போட்டு கேட்டுட்டு என்கிட்ட சொல்றாரு, வால்பாறையில தான், இப்படி ஒரு உயிர் தெழுந்த நாளில இந்த மாதிரி ஒரு பிரசங்க எந்த ஒரு பிரசங்கானாவது உலகத்துல செய்திருப்பான்னு நினைக்கவே இல்லைங்க. அதுல அந்த நீங்க சொன்ன அந்த விளக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 அதாவது சந்தோஷத்தையும் எனக்கு நம்பிக்கை உற்சாகத்தையும் அளிச்சுன்னு சொல்றேன். அப்ப இந்த ஆண்டிலே நான் ஆண்டவரத்துல ஜெபித்த போது, ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதல் நாள் என்று மற்றவங்க கொண்டாடுறாங்களே, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நான் என்ன செய்தி பேச வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் என் மனசுல இந்த செய்தியை தாங்க தந்தார். அந்த செய்தியை தான் உங்ககிட்ட பேசுறேன். உயிர்த்தெழுந்தார் கர்த்தர். அவர் உயிர்த்தெழுந்தார் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மை என்றால், பாருங்க, ஒரு வேத பகுதி படிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26 28 வசனம் படிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26 28. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி ஈர்த்தது. பாருங்க, இங்கே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி யாக்கோபின் செத்து போன ஆவியை உயிர்ப்பித்தது. யோசேப்பு உயிரோடு இல்லை அப்படி என்று சொன்னால், இந்த யாக்கோபுடைய ஆவி செத்து 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 கடைசியில் செத்தே போயிடும். ஆனால் இனி எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, என்னுடைய மனதில் உள்ள பாரம், என்னுடைய கவலை இதெல்லாம் தீர்க்க உலகத்தில் யாருமே இல்லை என்று இருக்கிற அந்த மனுஷனுக்கு அவள் உயிரோடு இருக்கிறான் என்ற அந்த செய்தி கேட்ட பொழுது செத்து போன அவருடைய ஆவியை உயிர்ப்பித்தது என்று வாசிக்கும். இங்க பாருங்க, அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சகோதரரை கூப்பிட்டு, நீங்க என்னுடைய தகப்பனாரிடத்துல போய் நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, நான் சகல மகிமையுடையவனா நான் எகிப்துல இருக்கிறேன் என்று சொல்லி, அதோட நான் அதிபதியா இருக்கிறேன், நீங்க போய் என்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார் அந்த யோசேப்பு. இவங்க போய் என்ன சொல்றாங்க தகப்பனாரிடத்துல, அப்பா அவன் உயிரோடு இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான், அவன் அதிகாரியா இருக்கிறான், எகிப்துல சகலவிதமான மகிமை அவனுக்கு இருக்குது அப்படின்னு மாத்திரம் சொல்லும் போது, வெறும் வாய்ப்பாச்சால சொல்லி இருந்தா இந்த வயதான காலத்துல யாக்கோப்பு நிச்சயமா அவனுடைய ஆவி உயிர்த்து, இவங்க அண்ட பொழுது பண்றவங்க விசுவாசிகள் தான், பொய்யில ஒன்னாம் நம்பர் ஆளுகன்னு சொல்லி அவன் நம்ப மாட்டான். ஆனால் இவங்க சொல்ற அந்த முறையும், அதோட இங்கே வண்டில்கள் வந்தது என்று எழுதியிருக்கலே, அவனை அழைத்துக் கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டில்களை கண்டபோது, அந்த வண்டில்களை பற்றி என்ன வாசிக்கிற பார்த்தீங்களா 23ஆம் வசனத்துல, அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். இதெல்லாம் என்னுடைய மக்கள் போய் எகிப்திலிருந்து கொண்டு வர முடியாது. அப்ப உண்மையாகவே இந்த 20 கோழிகை கழுதையின் மேல வந்திருக்கிற அந்த பொருட்களையும், இந்த வண்டிகளை என்னை ஏற்றிட்டு வருவதற்கு அவன் எகிப்தில உச்சிதமான பொருள்களையும் மற்ற காரியங்களையும் பார்க்கும் பொழுது, நிஜமாகவே என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறானா, உயிரோடு இருக்கிறான நிச்சயத்தை கொண்டபோது அவனுடைய செத்து போன ஆவி உயிர்ப்பித்தது என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பற்றி என்ன விளக்கம் சொல்லலாம் சொல்லுங்க. அவர் ரட்சிப்பின் அதிபதி, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, அதிபதிகளுக்கு அதிபதியானவர். இன்னொன்று, அவருக்கு சகல விதமான மகிமை அவருக்கு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருக்குள்ள தேவன்
சகலவிதமான உன்னதத்திலுள்ள சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய வாக்கு தத்துவம் வேதத்தில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதெல்லாம் பைபிள எழுதியிருக்குது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது விசுவாசியுடைய செத்து போக நிலைமையில் இருக்கிற ஆவி என்ன செய்ய தெரியுமா? அது ஒரு பெரிய உயிர் மீட்சி அடையும். எழுப்புதலுக்காக ஒரு 6 மாதத்துல எங்கேயுமே போகக்கூடாது என்று தீர்மானித்து ராத்திரி பகலா தலையில ஓடுற எண்ணமும் அதுதாங்க. அந்த உயிர் மீட்சி வர்றதற்கு அடிப்படையான காரணமா இருக்குது எது தெரியுமா? நம்முடைய ஆண்டோடைய மரணமும் அடக்கம் பண்ணப்படுதலும் உயிர்த்தெழுதலும். இதை தேவனுடைய பிள்ளைகள் சரியான நிலையில் புரிந்து கொண்டால், மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிர்த்தெழுந்தவர் யார் என்று நாம் விளங்கிக் கொண்டால் வேதவசனத்தில் நம்முடைய செத்து போன ஆவி உயிர்ப்பிக்காதா? 17 வயதுல அந்த யோசேப்பை இழந்து போறார். யார்? இந்த தகப்பனார். எல்லா பிள்ளைகளை விட 12 பிள்ளைகளை விட இந்த யோசேப்பு கடைசி பையனா இருக்கிறனால அவர் அவ்வளவுதான் நேசித்தார். அவனுக்கு பலவர்ணமான அங்கி கொடுத்திருந்தார். அப்படி நேசித்தது ஒரு வகையில தவறு என்று வேதவசனத்து வெளிச்சத்துல சொல்லணும். அப்படி நேசித்ததுனாலதானே சகோதரர்கள் இவனை பகைச்சு அவனை குழியில போட்டு அவனை விற்று போடுறதுக்கு ஒரு தகப்பனே அறியாத்தனமான இந்த காரியத்தை செய்தான். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கணும், வித்தியாசமா நேசிக்கப்படாது. அதனால நம்முடைய பிள்ளைகள் மத்தியில கசப்பு உணர்வெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. பாருங்கள், அவனை அவர்களே விற்று போட்டுட்டு தகப்பனாரிடத்துல சொன்ன காரியத்தை பாருங்கள். ஒரு நாளில அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவனை பெற்றின துர் செய்தி சொல்றாங்க. அவனிடத்துல ஒரு வஸ்திரத்தை காமிச்சு, இந்த வஸ்திரத்தை பாரு, இது உங்களுடைய குமாரனுடைய அங்கீதானம். அது 37:30 இருந்து 31 இருந்து அங்கி எடுத்து அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும். சகோதரனு கூட அவங்க சொல்லலங்க, இது உங்களுடைய குமாரன் அங்கியோ அப்படின்னு சொல்றாங்க. அவரை கண்டு என்ன பண்ண தெரியுமா? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது. இந்த 11 துஷ்ட மிருகங்கள் சேர்ந்தான் செய்தது. ஆனா இவன் சொல்றா தெரியாம இந்த துஷ்ட மிருகன் குமாரனை பட்சித்து போட்டது. யோசேப்பு தீர்ந்து போனான் என்று ஐயோ, அதாவது அவனே ஏதாவது செத்துட்டா பரவாயில்ல, இப்படி மிருகம் எப்படி போட்டு என் பிள்ளைய கீறி கொண்டுச்சுன்னு தெரியல, பீருண்டு போயிட்டானே அப்படின்னு அழுது தன் வஸ்திரங்களை கிழித்து, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து, நல்ல வஸ்திரம் கொடுத்த வஸ்திரத்தை கிழித்து, தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு, இனி எனக்கு நல்ல வஸ்திரம் அறையில ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். 1-2 நாள் அல்ல, அநேக நாள் தூக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுடைய குமாரத்தில் சொன்னா எனஜன பந்துக்கெல்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் விடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமால் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இந்த அழுகை எவ்வளவு நாள் இருந்துச்சு தெரியுமா? 17 வயதுல தான் நேசித்த குமாரன் தன்னை விட்டு போயிட்டான். ஏதோ வியாதி செத்தான்னா கொஞ்ச நாள்ல மறந்திருக்கலாம். ஒரு மிருகம் எப்படி என்னுடைய பையனை கொண்டு இருக்கும்? இத நினைச்சு அழுது நான் நினைக்கிறேன், நான் யோசேப்பு 30 வயசுல அவனுக்கு திருமணம் நடந்தது. அதற்கு பின்னாலதாங்க இந்த சகோதரரும் தகப்பனாரும் அங்க ஈத்துக்கு போறாங்க. ஒரு நாளாவது இந்த யோசேப்பை மறந்திருப்பானா? ஒரு நாளாவது அவருடைய இருதயத்திலிருந்து துக்கம் நீங்கி இருக்குமா? யாராவது அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடும் என்று சொல்ல முடியுமா? நீங்காத துக்கத்தினால சொல்ல போனால் அவனுடைய யாக்கோபனுடைய பின்னான காலத்தையும் முந்தின காலத்தையும் பிந்தின காலத்தையும் வாசிக்கும் போது, முந்தின காலம் என்று சொல்றது யாக்கோபனுடைய வாழ்க்கையில அது கிட்டத்தட்ட யோபனுடைய வாழ்க்கை தாங்க. யோபுக்கு எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. ஆனால் இவனுக்கு
எல்லாம் நஷ்டப்படவில்லை என்றாலும் இவன் அதிகமா நேசித்த குமாரன் நஷ்டப்பட்டு போயிட்டான். அதனால யோபு 6 ஆண்டு காலம் புழுவாய் துடுத்ததை போல இவர் 6 ஆண்டு காலம் அல்ல, என்னுடைய குமாரன் என்னிடத்துல இல்லையே, எனக்கு யாரு ஆறுதல் சொல்ல வேண்டாம், அழுகையா சரீரத்தில் இருக்கிற தண்ணீரெல்லாம் கண்ணீராக மாறும்படி அழுது கொண்டே இருக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடந்தது என்றால், அவனுடைய பின்னான அந்திம காலத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில என்ன செய்தாரோ, அவனுடைய நோயெல்லாம் ஒரு நாளில் சுத்தமாக அந்த வாட கூட இல்லாம மாறி அவனுடைய சிறையிருப்பு நீங்கி, ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு மடங்கு கொடுத்தா போதும், கஞ்சி இல்லாதவனுக்கு வயிற்று கஞ்சி கொடுத்தா போதும்ல, அந்த மாதிரி கேட்டிருக்கலாம். யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய சிலருடைய முடிவை பார்த்திருக்கிறீர்களே. ஆண்டவர் எந்த மனுஷனுக்கு கடனாளி அல்ல. அந்த 6 ஆண்டு காலத்துல அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தால் நான் கர்த்தரை மறுதலிப்பேனோ, என்னுடைய நீதியை கெட்டியா பிடித்திருக்கிறேன், என்னுடைய மனசாட்சியை நிந்திக்கான்னு சொல்லி சொல்றார். அப்புறம் என்ன வாசிக்கிறோம், 10 முதல்ல 10 பேர் இறந்து போனாங்க, இப்ப 10 அளவா கொடுக்கிறார். அவனுடைய 3 குமார்த்திகளை போல சௌந்தரியம் உள்ள பெண்கள் அந்த தேசத்துல எங்கேயும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டு நெடுநாள் இருந்து அவர் இறந்தார். இந்த யோசேப்பு உயிரோடு இல்லாமல் அவன் கொல்லப்பட்டிருந்தால் ஒருவேளை அவங்களே கொண்டு போடணும் தீர்மானிச்சாங்க. அவனை குழியில போட்டு அவன் செத்தே போட்டுதான் நினைச்சாங்க. அதுல ஒருத்தனுடைய மனசுல ஆண்டவர் இரக்கத்தை காண்பிக்க வச்சு, சரி அவன் தூர போகட்டும், அவன் சொப்பனம் எல்லாம் நிறைவேறாம போட்டு சொல்லி அவனை விற்றாங்க. இது நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை நடந்ததுக்கு ஒரு படமாக இங்க நடந்தது. திருப்பாடு நீங்க பார்த்தால் இந்த வண்டில்களையும் இவங்க சொன்ன காரியத்தை நம்பும்போது இன்னும் போய் தண்டு குமாரனை பார்க்கல. ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா, நான் உடனே என்னுடைய குமாரனை பார்க்கணும், அவன் உயிரோடு இருக்கிறானா, செத்து போன என்னுடைய ஆவி உயிர்த்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் வண்டில ஏறி அங்க போன போது நான் பைபிள் என்ன வாசிக்க தெரியுமா, இந்த தகப்பன் அவன் தான் மகன் தான் யோசேப்பு தான் எதிர்ப்பு கொண்டு வந்து தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டான், தகப்பனும் மகனுடைய கழுத்தை கட்டி கொண்டான் இருக்குது. யாக்கோப்பு யோசேப்புடைய கழுத்தை விடாம நெடுநேரம் அழதான் எழுதிக்க, நெடுநேரம் அழதான் மகனே. அப்புறம் கடைசி காலத்தில் அவனுடைய உயிர் பிரியும் பொழுது அந்த யோசேப்புடைய குமார வரவழைக்கும் பொழுது சொல்றான், யோசேப்பே நான் உன்னை காண்பேன் என்றே நினைக்கலப்பா, ஆனால் உன்னுடைய சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு இரக்கம் செய்தாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு தான் அவருடைய உலக வாழ்க்கை முடிச்சு சொல்லி நான் பார்க்கணும். இந்த பின்னான வாழ்க்கை, இந்த யோசேப்பு உயிரோடு இருந்தனால என்ன நடந்தது பாத்தீங்களா, பஞ்சம் 2 வருஷம் தாங்க எகிப்துல, அதாவது அவங்க இருந்த கானான் தேசத்துல இருந்தது. பிற்பாடு அவங்க எகிப்து தேசத்துக்கு 2 வருஷத்துல கொண்டு வரப்பட்டாங்க. அந்த 2 வருஷ பஞ்சத்திலே எகிப்து தேசம் மெலிஞ்சு போயிட்டு பைபிள் எழுதியிருக்குது. அப்புறம் உள்ள 5 வருஷ காலம் யோசேப்பு அவருடைய சகோதரர் அரமனைக்கு வந்த உடனே பார்வன் என்ன சொன்னாரு, இவரை பார்த்து அவரை ராஜாவை ஆசீர்வதிக்கிறார். அப்ப யோசேப்பிட்ட சொன்னார், உயிரோடு இருக்கிற யோசேப்பிட்ட, அந்த ராஜா கோசேன் நாட்டுல நல்ல இடத்துல உன்னுடைய தகப்பனாரையும் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் இங்க குடியேற்று அப்படின்னு சொன்ன உடனே ராம்சேஸ் என்ற பட்டணத்தில் அவங்களை குடியேற்றி அந்த வயதான காலத்துல அவருக்கு ஒரு விதமான குறைபாடும் இல்லாம துரோகம் செய்த சகோதரர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் யோசேப்பு செய்யறான். உயிரோடு இருக்கிற யோசேப்பு எல்லாரும் அப்புறமும் பஞ்சத்திலும் பசியிலும் கிடக்குறாங்க. நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஒன்னும் கொடுக்க இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களையே விற்று விடுங்கன்ற அளவுக்கு எல்லாரும் பார்வோனுக்கு அடிமலா போறாங்க. அவங்க நிலைமெல்லாம் பார்வோனுக்கு சொந்தமாக போகுது. ஆனால் அந்திம காலத்துல வயதான காலத்துல அந்த யாக்கோப்பு எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சு, அதுக்கு யாரு காரணம், உயிரோடு இருந்த யோசேப்பு அல்லவா அதற்கு காரணம். அப்புறம் என்ன வாசிக்கிறோம், 50ஆம் அதிகாரத்துல வரும்போது அவன் மரித்த போது, யாக்கோபு மரித்த போது எழுதியிருக்குது, 40 நாள் தைலக்காரர்கள் வந்து அவருடைய சரீரத்துக்கு தைலம் பூசினாங்களா. அவங்க 40 நாள்
ஒரு சரீரத்துக்கு 40 நாள் தைலம் பூசுறதுக்கு என்ன அப்படியே அதுக்கு எவ்வளவு செலவு? தைலம் பூசுறாங்க. 8 எல்லாரும் சேர்ந்து 70 நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. 2 மாசத்தையும் தாண்டி போயிருச்சு 70 நாள். எல்லா அதிகாரிகளும் ஒரு பெரிய பரிவார கூட்டமாக இந்த சபத்தை அடக்கம் பண்ண வர்றாங்க. நான் கோலும் கையுமா போனேன், தேவன் என்ன 2 பரிவாரங்களோட வர திரும்ப போனேன்னு சொல்லி யாக்கோப்பு சொன்னாரு. இப்ப சாகும்போது ஒரு பெரிய பரிவார கூட்டம் அங்கேயும் வந்து ஒரு 7 நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. 117 நாட்கள் அந்த எழுத்தை சம்பிச்சு போச்சு. வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த ஒரு மனுஷனை மரியாதையா முக்கியமான ஒரு அடக்கம் பண்ணணும் அப்படி சொல்லி அந்த பார்வோன் இந்த உயிரோடு இருக்கிற யோசேப்பினால இவ்வளவு நன்மைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்து பைபிள் எழுதியிருக்குதே. நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறது உண்மை என்றால் நம்முடைய வயோதிப காலத்தை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை எங்களை கவனிக்கலையே, எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே, எங்களை ரோட்ல விட்டுருவாங்களா, தெருவில் விட்டுருவாங்களா? உலக மனுஷன் அப்படி நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார் இல்லையா? அவர் உயிரோடு இருக்கிறது உண்மை என்றால், அவர் அதிகாரியா இருக்கிறது உண்மை என்றால், அதிகதியா இருக்கிறது உண்மை என்றால், சகல மகியும் உடையவராய் இருக்கிறார் என்பது உண்மை என்று வேதம் வெளிப்படுத்தி இருந்தால், உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய புள்ள குட்டிகளுக்கு பேரன் பேத்திமா இருக்கு, அதெல்லாம் இவர் செய்வார். யாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்புகிற மக்களுக்கு ஒன்றும் குறைபடாது. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பாத மக்கள் தான் உங்களை என்ன சில சமயத்துல என்ன சொல்லி உங்களை திட்டுறதுன்னு தெரியல. இவரை நீங்க அவமானப்படுத்தாதீங்க, இவரை சத்தியத்தை கேவலப்படுத்தாதீங்க. ஆத்ம காரியத்துக்கு இவரை நம்புங்க, சரீர காரியத்துக்கு இவரை நம்புங்க. இவர் தலைமுறையாக நமக்கு அடைக்கலமானவர். நமக்கு பிற்பாடு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் ஆறுதலும் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. யாரை மாத்திரம் நம்பினால், யாருக்காக மாத்திரம் வாழ்ந்தால், எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த யாக்கோப்பு யாருக்காக மாத்திரம்தான் வாழ்ந்தார்? யோசேப்புக்காக மாத்திரம்தான் வாழ்ந்தார். யோசேப்பை மாத்திரம்தான் அந்த அளவுக்கு சிநேகித்தார். நமக்கு அப்படி நம்முடைய மனசாட்சி சொல்லுமா? பரம யோசேப்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை பற்றி தான் என்னுடைய நினைவு முழுவதும். அவருக்காகத்தான் நான் உலகத்தில் வாழுகிறேன். உங்களுக்காக கெத்செமனே தோட்டத்திலிருந்து கல்வாரி சிலுவை வரையும் பயங்கரமான பாரமான சிலுவை தூக்கிட்டு போனாரு. சத்துருடைய சகல விதமான அந்தகார சக்திகளோட போராடினாரு. அவருடைய வேர்வை ரத்த வேர்வையாக மாறிட்டு அவரை உங்களுக்கு நினைக்க முடியல. எதையே நினைச்சு கிடக்குறீங்க, ஒண்ணுக்கும் இல்லாத காரியத்தை. இவங்கதான் கடைசியில் உங்களை காப்பாற்ற போறாங்களா? இந்த மகனும் மருமகளும் அப்புறம் பேரனும் பேத்தியும் என ஜன பந்துகளும் உங்களை காப்பாற்ற போறாங்களா? சாகும்போதெல்லாம் உங்க கூட வந்துட போறாங்க. ஆனால் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் நம்பக்கூடும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அவர் எந்த மனுஷனும் கடனாளி அல்ல. அதற்கு நீண்ட பல வருட காலங்கள் என்னுடைய வாழ்க்கை நான் அருமை ரட்சகரை நான் அனுபவித்திருக்கேன். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, அவர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய ஆவியன் சாகணும். அவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஏன் மனுஷனிடத்துல கையேந்தணும்? அவர் உயிரோடு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் குழம்பி போக வேணும்? அப்ப யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று மாத்திரமல்ல, அந்த உயிரோடு இருக்கிற அந்த யோசேப்பு இடத்துல ஐக்கியமான பிற்பாடு, அதான் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை முன்குறித்திருக்கிறார். ஏதாவது ஆண்டு தரவில்லை என்றால் அவர்கிட்ட தான் நம்ம கோவப்படணும். நீர் ஏன் ஆண்டவரை எங்களுக்கு தரல? அதான் ஆபிரகாம் நல்லா கேட்டார். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் வேலை இல்லாமல் இருக்கிறேனே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
நான் சுகம் இல்லாமல் இருக்கிறானே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் எல்லாம் தரக்கூடிய அளவில் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில உனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. ஒரு குறைவும் கிடையாது. நீங்க அவரை நம்ப வேண்டிய நிலைமையில நம்பாம அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு வைராக்கி சாட்சியா இல்லாம எனக்கு ஆண்டவர் அதை கொடுக்கல இது கொடுக்கல. உங்களை பார்த்தா ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற ஆண்டவர் மாதிரியா தெரியுது. உங்க முகத்தை பார்த்தா, உங்க குடும்ப வாழ்க்கையை பார்த்தா, உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பார்த்தா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார். அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? அவர் என்னை எழுப்பினார்ல. தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களை எழுப்புவாராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்தார் கர்த்தர். அடிப்படையான சந்தேகம் யாருக்கும் இல்ல. உயிர்த்தெழுந்தார். என்றைக்கு உயிரோடு இருக்கிறாரோ அதுக்கு யாருக்காவது அடிப்படை சந்தேகம் உண்டா? என்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். யோசேப்பு உயிரோடு இருந்தார். எல்லா காரியத்தையும் அவரே பார்த்துட்டார். இவங்க ஒன்னும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க யோசேப்பை நினைச்சா போதும். அவன் அதிபதியா இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறான், சகல மகியும் அவனுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதை புரிஞ்சுட்டா போதும். இங்க பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய மரணத்தை பற்றியும் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலையும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி யோபுக்கு தெரியுங்க. நான் பைபிள் என்ன வாசிக்கிறான், எபிரேயர் 1 அதிகாரத்துல 1 வசனத்துல பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படின்னு எழுதி. அப்ப தீர்க்கதரிசிகள் அப்போதும் இருந்தாங்க யோபுவின் காலத்துல. இவர் நம்முடைய பிதாக்கள் ஒருத்தர் தான். அவர்களுக்கு திருவுளம் பற்றினார். என்றைக்கு அந்த பாவம் செய்த போது ஸ்திரீன் வித்தாக அருமரட்சகராக இயேசு வாக்கு பண்ணப்பட்டாரோ, ஆதாமுடைய நிர்வாணத்தை மூட அங்க ஒரு ஆடு பலியிட்டு மூடலாக ஒரு தோளோடு உடுத்தப்பட்டதோ, அப்புறம் அங்க செலுத்தப்பட்ட பலி மிருகங்கள் முதல் பெற்றாருடைய 2 பையங்க வந்து காணிக்க கொண்டு வந்தாங்க, பலி செலுத்த வந்தாங்கன்னு எழுதிக்குது. இதெல்லாம் யோபுக்கு தெரியும். அப்ப என்னுடைய ஆண்டவர் அவர் சாபமே உள்ளவர். அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தால் தான் நான் பாவ விமோசனம் அடைவேன். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. அந்த மாதிரி கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்ற அறிவு இந்த யோபுக்கு இருந்ததுனால எந்த துன்பத்தை சகிக்க அவருக்கு பலன் வந்ததுங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த சத்தியம் வெளிப்பட்ட பொழுது, அதை அறிந்த பொழுது, என்ன கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தாலும் அதை எனக்கு தாங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பலன் தருவார் என்று சொல்லி அந்த துன்பங்களை சகிக்க அவர் ஆயத்தமானார். திடீரென்று தாங்க நடந்தது. சொல்லி வச்சுட்டு ஒண்ணும் வரல. ஒரே நாள்ல உன் பிள்ளைய 10 பேர் செத்து போவாங்க, உன்னுடைய வீடு தரமட்டமாகும், 11,000 மிருக ஜீவன்களும் இல்லாம போயிடும், ஏகப்பட்ட நஷ்டம் வந்துடும் சொல்லி முன்னால சொல்லி ஒண்ணும் வரல. உங்கள் மத்தியிலே பற்றி எறிகிற அக்கினியை கொடுத்து புதுமையில நீங்க தேய்க்காதீங்கன்னா பேதர் எழுதுறார். பொந்து கலாத்தியா கப்பதோக்கிய ஆசியா பித்தினியா தேசங்கள்ல செருக்களுக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றார் பாருங்க, தலையை சிரைத்து சாம்பல் கீழே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி அப்ப சொல்றார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா கொடுக்க உரிமையுடையவர், எடுக்க உரிமையுடையவர். எனக்கு உள்ள எல்லாம் யார் கொடுத்தது? அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையா அப்படின்னு பிசாசு சொல்ற. கொடுத்தது தெய்வம், அதை எவனும் எடுத்துக்கொள்ளாதபடி வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு செய்தது ஆண்டவர். இப்ப ஆண்டவரே அந்த வேலி எடுத்து போட்டார், இவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். யோபு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க அந்த யோபு புத்தகத்துல படிச்சு பாருங்க.
இந்த வந்த துன்பத்திற்கு மனுஷரு காரணம், சபையாரு காரணம், பிசாசு காரணம், இப்படி ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே இது நீர் தவிர வேற யார் செய்ய முடியும்? அந்த யோபுடைய வாழ்க்கையுடைய முடிவுல வரும்போது என்ன வருகிறது? கர்த்தர் அவனுக்கு வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம்னு சொல்லி அவனுடைய சகோதர சொல்லி இன பந்துக்கள் எல்லாம் பொருள் கொண்டு வர்றாங்க. பிசாசு செய்துட்டான், உலக மனுஷன் செஞ்சுட்டாங்க, பில்லி சூனிய வச்சு போட்டாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு அவருடைய நண்பர்கள் கூட சொல்லல. இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த பில்லி சூனிய சாத்தானுடைய கட்டுகளுக்கு சர்வசாதாரண மேடைகள்ல பிரசங்கம் நடக்குது. ஆனா அந்த பிரசங்கத்துக்கு அங்க வேல்வே கிடையாது. எல்லாமே கர்த்தர் தான் செய்தார். என்னை தூக்கி எரிஞ்சிட்டாரு, என்னை பறக்க விட்டுட்டாரு, நாலு புறத்துல நாசமாக்கிட்டாரு, என்னுடைய அடப்பெல்லாம் தகர்த்து போட்டார். ஆண்டவரே நீர் இப்படி செய்யலாம், அடியான் செஞ்சு போட்டீரே, அப்படிலாம் ஒண்ணு அவர் சொல்லல. ஆனா இதனால நான் என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் தளருது என்றெல்லாம் நிலைமையில எல்லாம் பேசுறேன். எனக்கு விளங்கலையே நான் என்ன தீமை செய்தேன், இப்படி எல்லாம் புலம்புற வரலாறு பார்க்கும். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது உண்மை என்றால் என்னுடைய எந்த துன்பத்தை தாங்க பலன் அருள்வார்னு சொல்லி தைரியமா இருந்தாருங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நீ தேவனை தூசி நாஸ்தியனா மாறிடு, தற்கொலை பண்ணிக்க, ஜீவனை விடுனா தற்கொலை பண்ணிக்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஆதரவு, அதுவும் கூட இப்படி ஆயிப்போச்சு. நண்பரெல்லாம் தூரமா விளக்கிட்டார். இந்த துன்பங்கள் எல்லாம் அவர் சகித்ததற்கு அடிப்படையான காரணம் உங்களுக்கு தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு அழுகிட்ட, இது அழுகாம என்ன தங்கம் மாதிரி அப்படியாவா இருக்கு? உலகத்துல எது அழுகாம இருக்குது, எது எரிக்கப்படாம இருக்குது? வெள்ளி பொண்ணு கூட துருப்பிடிச்சு போகுது, வஸ்திரம் பொட்டரிச்சு போகுது, எது ஒண்ணும் மாறாம இருக்குது? அது மாதிரி இந்த மண் சரீரம், இது பூமியிலிருந்து வந்தது, சாவுக்கினமான சரீரம், ஜென்ம சரீரம், அற்பமான சரீரம், தொலைஞ்சு போகட்டும். ஆனால் நான் அந்நிய கண்களால் அல்ல, என்னோட சொந்த கண்களினால காணுவேன், என்னுடைய வியாதி ஆண்டவர் நீக்கணும்னு சொல்லி உனக்கு கட்டளை ஒண்ணு போடல. ஆண்டவர் மனசு இருந்தா நீக்கலாம், இல்லாட்ட இதை வச்சிருக்கட்டு என்று சொல்லி 6 ஆண்டு காலம் அவருடைய சரீரம் எல்லாம் புண் பிடிச்சு வெடிச்சு செதறிச்சுங்க. உருவமே இன்னதென்றே அறியாம சத்தம் போட்டு அழுதாங்க வானத்தை பார்த்து அவருடைய நண்பர்கள். 1 வருஷமா 2 வருஷமா ஆண்டவர் இரக்கம் பண்ண வேண்டாமா? 6 ஆண்டு காலம். நம்ம தாங்க அப்படி சொல்றோம். ஆண்டவர் பற்றி யோபு அப்படி சொல்லவே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுக்கு உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு அவர் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? உடனே செய்ய மாட்டார். நீங்க நினைக்கிற மாதிரி உடனே செய்ய மாட்டார், தான் உண்மை. உடனே பிள்ளை கொடுக்க மாட்டார், உடனே வேலை கிடைக்காது, உடனே உங்களுக்கு சரிய சுகம் கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது என்ன நடந்தது? என்னவெல்லாம் இழந்தது மாத்திரமல்ல, எல்லாம் கூடையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் உங்கள் எல்லாருக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதற்கு எப்படி நாம் தேவனுக்கு சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரா இருக்கிறோம். பிதா தம்முடைய குமாரனுக்கு என்ன கொடுத்தாரோ அதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். அவர் உயிரோடு இருக்கிறது உண்மை என்றால், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் எனக்கு அவர் எதை கொடுக்க முடியாது, எதை கொடுக்க கூடாது? பரலோகத்திலும் எல்லாம் கிடைக்கிறது அல்லங்க. யோபுக்கு பரலோகத்திலே ஆண்டவர் போய் கொடுத்தாரு இல்ல, இதே பூலோகத்துல. அதனால ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது நீங்க நம்ப முடியாம இருக்கனாலதான் எப்ப பார்த்தாலும் வியாதி பற்றி பேசி தர்றீங்க, எப்ப பார்த்தாலும் பண கஷ்டத்தை பற்றி பேசி தர்றீங்க, எப்ப பார்த்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியே நொண பேசி தர்றீங்க. இது ரொம்ப ஆபத்தான கேஸ். ஆனால் நீங்கள் கர்த்தரை சரியான அளவில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பக்கூடும் என்றால் யாரை பற்றி நீங்க குறை பேச வேணாம். என் புருஷன் என்ன கவனிக்கல, என் மனைவி என்ன கவனிக்கல, என் சபையார் என்ன கவனிக்கல, என் இனஜன பந்துக்கள் என்ன கவனிக்கல, அவங்க என்ன கவனிக்கல, இவங்க என்ன கவனிக்கல, என் சரீரம் எல்லாம் இப்படி ஒரு மாதிரியா இருக்குது, ஒன்னு எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அடாடா என்ன பயங்கரமான வியாதிகள் மனுஷன் உருண்டு புரள்றாங்க. ஆனால் எழுத்தினுடைய கொடிய ரோகத்துல ஒன்னும் வரவிட மாட்டேன்னு சொல்றாரு. வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் சொல்லி பைபிள் எழுதிக்குது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவள் எல்லாவற்றையும் நின்று விடுவிப்பார் எழுதிக்குது.
மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையில் வரா இருக்கிறார். தாங்க திராணி தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவான் எழுதிக்குதே. இவர் உயிரோடு இருக்கிறது உண்மை என்றால் எந்த துன்பத்தையும் உங்களுக்கு சகிக்க பலன் அருளுவார். அதெல்லாம் உங்களை மாற்றுவார்னு சொல்லக்கூடாது. அப்படி பைபிள் எங்கேயும் கிடையாது. தாவீதுக்கு தீரா வியாதி வந்தது. சிலருக்கு காலமெல்லாம் குழந்தையே இல்லாம போச்சு. சிலருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல. பைபிள் சரித்திரப்படி படிக்கும் போது அந்த பாத்தீங்களா, அந்த லாசருவே நல்ல விசுவாசி, மனம் திரும்பின விசுவாசி, பரலோகத்திலிருந்து தேவதூர்ல உள்ள வந்துட்டாங்க. என்ன கிடைச்சது? உணவு இல்லை. அந்த மேஜையில் விழுகிற துணிக்க கிடைக்காதா? வீடு இல்ல தங்குறதுக்கு, அந்த வாசல் கிடக்குறான். அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நண்பன் கிடையாது. நாய் வந்து பருக்களை நக்கிட்டு. ஆனா அவர் மரித்த போது தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டானே, அவனை கல்லெடுத்து கொள்ளுங்க சேவான. அன்றைக்கு விசுவாசி இல்லையா? எத்தனை ஆயிரங்கள் விசுவாசிகள் இருந்தா ஒருத்தன் கூட பக்கத்துல வரல. ஆனா அந்த சேவான் ஐயோ இவங்கெல்லாம் வராம போயிட்டாங்களே, கைவிட்டாங்களே கதறினாரா. அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பரலோகத்தை திறந்து வச்சுட்டார். உட்கார்ந்து இருந்த ஆண்டவர் எந்திரிச்சு நிற்கிறார் அவனுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ள. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்னவோ நம்முடைய பிரச்சனைகளை ஒன்றும் கவனிக்கிறது இல்ல அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு துரோகம். அது ஆண்டவர் அதை புண்படுத்துற காரியம். அது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவருக்கு தெரியும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் காணக்கூடும் என்றார். துன்பத்தை சகிக்க பலன் அருள்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாஞ்சை இருக்கு பாத்தீங்களா, அந்த வாஞ்சை இந்த பிரச்சனையில் மட்டுப்படாது. என்னது அவர் என்ன சொல்றாரு? இந்த வாஞ்சையினால என் கண்களே அவரை காணும் என்று சொல்லிவிட்டு, இந்த வாஞ்சையினால என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போற. என்ன வாஞ்சை அவருக்கு? என் ஆண்டவர் வரமாட்டாரா? எப்போ வருவார்? என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணுமே, நான் அவரை பார்க்கணுமே, அவருடைய முகரூபத்தை தரிசிக்கணுமே, அவர் பொற்பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளணுமே. அந்த 10 கொஸ்டின்ல ஒருத்தன் தான் அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். நான் அவரை அந்த நிலைமையில பணிந்து கொள்ளலையே. அந்த மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் இருந்தால் நான் அவருடைய பாதத்தில் வரலையே. அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் வஸ்திரம் தரித்து அவருடைய பாதத்தில் இருந்தான். அவர் பாதத்தில் நான் இல்லையே, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. இந்த வாஞ்சையா 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல தாவீது என்ன சொல்றார்? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறபடியே என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அவருக்குள்ள வாஞ்சையை பற்றி நாம போன காலங்களில் படிச்சிருக்கிறோம். அது என்ன வாஞ்சை? ஆலய வாஞ்சை. அது என்ன வாஞ்சை? வேத வாஞ்சை. அது என்ன வாஞ்சை? தேவனை பற்றின வாஞ்சை. எனக்கு தேவனு வேணும், ஆலயம் வேணும், வேதம் வேண்டும். இதுதாங்க யோகுடைய வாழ்க்கையில். எந்த வாஞ்சையினால ஆண்டவரையும் ஆலயத்தையும் நீங்க பிரிக்க முடியாது. ஆண்டவரையும் சபையும் பிரிக்க முடியாது. ஆண்டவரையும் வேத புஸ்தகத்தை பிரிக்க முடியாது. ஆண்டவரையும் நம்மையும் பிரிக்க முடியாது. அவர் நம்முடைய ஆத்தும மணவாளன், நித்திய விவாகத்தை கொண்டு நம்ம நியமித்துக் கொண்டவர். இந்த வாஞ்சையால் அப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு உண்மை என்றால் மற்ற காரியம் உங்களை கவச்சிக்க கூடாது. மற்ற வாஞ்சையை ஏற்பட்டு ஓடி தெரியக்கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி 4 பேரை போல நல்லா இருக்கணும். அந்த வாஞ்சையெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டியது. மனுஷனுடைய ஆயுசு காலம் பலத்தில் மிகுதினால 70 ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால 80 சொல்லி இருக்குது. அதுக்கு மேல நீங்க வாழ போறீங்களா? முடிவில்லாத காலங்கள் பரலோகத்தில் வாழ வேணுமே. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத காரியங்களை அனுமதிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள் நடந்தது. நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியம் தான் நடந்தது. நம்மளை பரலோகத்துக்கு போனோம்னா அவர் வந்து பாடு சகித்து ஆகணும். இன்றைக்கு அவர் உயர்த்தப்பட்டு எல்லா காரியத்தையும் தம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு செய்யலையா? அதனால கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்ற அறிவு நம்ம எந்த பிரச்சனையும் தாங்க பலனும் நம்முடைய ஆவிக்குரிய வாஞ்சையை மட்டுப்படுத்தவே செய்யாது. இன்றைக்கு விசுவாசிகளை பார்க்கும் போது என்ன நமக்கு ஏற்படுகிறது சொல்லுங்க?
பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பிலிப்பியர்கள் நிருபத்துல, அந்த தீமத்தை ஒருத்தர் தாங்க தேவனுக்குரிய காரியத்தை தேடுறான், மற்ற எல்லாரும் தங்களுக்குரிய காரியங்களை தேடுகிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு பரலோக காரியங்கள்லாம் வேண்டாமா? இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் வேணுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பரலோக காரியங்களை விளங்கி அந்த பரலோக காரியத்தை இந்த பூலோகத்தில் அப்பியாசிக்கும்படி தாங்க உங்களை வச்சிருக்கிறாரு. அவரும் உங்களுக்காக எப்பொழுதும் தேவனை நோக்கி பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னமோ மாயமா தோன்ற இந்த உலக வாழ்க்கையில ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றோம், இதையே நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அந்த நஷ்டம் பயங்கரம் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு சில வேலைகள்ல ஆண்டவர் துன்பத்தை தர மறந்துட்டீங்களா? அதனாலதான் சில வேலைகளை உங்களுக்கு ஆண்டவர் நஷ்டத்தை உண்டாக்குறத நீங்க மறந்துட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். துன்பத்தை சகிக்க பலனர். என்னுடைய வாஞ்ச குறைய வேண்டிய அவசியமே கிடையாது. மூன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, அங்க தொரோவா பட்டணத்துல ஒரு சம்பவம் நடந்தது. பவுல் அப்போஸ்தலன் அங்க போய் பிரசங்கம் பண்றாரு. காலையில ஆராதனை நடக்கிறது. வெகு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப ஒரு வாலிபன் என்ன பண்ணா, 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்தான். அவன் மரித்தவனா எடுக்கப்பட்டான்னு தான் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் பவுல் போய் அவன் மேல விழுந்து ஜெபம் பண்ணார். அவனுடைய உயிரிப்பு அவனுக்குள்ள இருக்கிறது அப்படி சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆராதனையும் பிரசங்கமும் நஷ்டம் இல்லாம முடிஞ்சது. நான் சொல்றேன், செத்து போகாம அந்த உயிர் இருந்துச்சுன்னா நீங்க வழக்கெடுக்கிறீங்க இல்லங்க. நான் அப்படி சொல்றது இல்ல. நிஜமாவே செத்தே போயிட்டான். அந்த வாலிபனுடைய சாப்டர் க்ளோஸ். எதிர்பாராத சமயத்துல அதனும் பிரசவ கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது வாலிபன் செத்து போயிட்டான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு சில வேளைகளை முரட்டு தைரியம் உண்டு. ஒருவேளை பெற்றார்களுக்கு கூட அந்த முரட்டு தைரியம் இருக்கோ எனக்கு தெரியல. எங்க வாலிபன் சாக மாட்டான். யார் சொன்னது? இந்த வாலிபன் நினைக்கிறான் நான் சாக மாட்டேன். சாக மறுக்கிறதுக்கு இந்த அல்லது உங்க வாலிபர் சாக வேண்டாம். ஆனால் இந்த வாலிபனை பாத்தீங்களா, இவன் செத்து போனானே, இவன் உயிரோடு இருந்தது, உயிர் வந்தது. இவனுக்கு எப்படி உயிர் வந்தது? பவுல் அப்போஸ்தலன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவன் அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது விழுந்து செத்து போயிட்டான். இப்ப உலக ஜனங்கள் எல்லாம் பாப்பாங்க, ஆமா இவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு, இப்ப ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனுடைய கதி என்ன? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் 3 பேரை உயிரோடு எழுப்புகிறார். இப்பதான் இந்த பெண்ணு செத்து போச்சு. எவேருடைய குழந்தை 12 வயசு பிள்ளை தலித்தா கூமி எழுப்பிட்டான். அந்த பையன் ஒரே தாய்க்கு ஒரே பையன், விதவையான அம்மா. நான் இந்த பையன் தான் எனக்கு ஆதரவாகவும் உதவியா இருப்பான்னு நினைச்சனே, இப்படி இறந்து போயிட்டான், எடுக்காதீங்க அப்படின்னு சாயங்காலம் வரைக்கும் வச்சு அழுது பார்த்து கடைசியில் கொண்டு போறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து பாடையை தொட்டு நிறுத்தி, வாலிபனை எழுந்துரு. அவன் எழுந்துட்டான். 3வது லாசரு நாருமே 4 நாள் ஆயிட்டு ஜனங்கள் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா. அப்போ மரித்து 1 நாள் அல்ல 4 நாள் ஆனவனை எழுப்புறார். இது சுவிசேஷ காலத்தில் ஆண்டவர் தானே செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது பேதுரு அவர் எங்கே இருக்கிறார்? தோல்பதனுடைய வீட்டில் இருக்கிறார், கடலோரத்தில் இருக்கிறார். இந்த அம்மா செத்து போயிட்டாங்க. தொற்கால் தபித்தால் அநேக விதவைகளுக்கு ஆறுதலா இருந்தவங்க, துணிமணி தைத்து கொடுத்தவங்க, இன்னும் உயிரோடு இருந்தா பெரிய காரியம் திருச்சபைக்கும் திருச்சபையின் மக்களுக்கு செய்வாங்க, பொது ஜனங்கள் செய்வாங்கன்னு சொல்லி பேதுரு சீக்கிரம் வரணும்னு சொன்னாங்க. பேதுரு வந்தா குளிப்பாட்டி மேல் வீட்டுல வச்சிருக்காங்க. பேதுரு போனார். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அந்த பெண்ணை தபித்தால எழுந்துரு. அந்த அம்மா எழுந்து வெளியே வந்துட்டாங்க. இது எதனால? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி நம்பி ஜெபித்ததினாலும் வசனத்தை சொன்னதினாலும் ஏற்பட்ட நிலைமை. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது நம்மளை சரீரத்திலும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். இன்னொன்று நம்முடைய ஆவி இருக்கு பாத்தீங்களா, அதிலும் நம்ம உயிர்ப்பிக்க வல்ல. அவருடைய ஆவி உயிர்ப்பித்ததுன்னு சொல்லி எழுதியிருக்குதா யாக்கோபனுடைய ஆவி. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றோமே,
இந்த வாலிபனுக்கு உயிர் கிடைச்ச உடனே என்ன பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? செத்து போக வேண்டிய என்னை ஆண்டவர் இந்த பிரசங்கத்தின் மூலமாக உயிர் உழைப்பி இருந்தால் இந்த ஊழியக்காரர் மூலமாக இனி கர்த்தருக்கா வைராக்கியமா வாழ்வேன், அப்படித்தான் வாழ்ந்திருப்பான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க ஆண்டவர் உங்களை செத்து போன உங்களை ஆவிக்கிற அளவில் உயிர்ப்பித்தார். சாக வேண்டிய உங்களை எத்தனையோ ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். நான் உபவாசம் இருந்துட்டு ரோட்ல நடக்கிறேன், ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் விரட்டிடுச்சு. நான் கவனிக்கல, நான் முன்னால போயிட்டு இருக்கேன். இந்த பெண்ணாய் வந்த வேகத்துல என் 2 காலுக்கு நடுவுல பூந்துருச்சு. தூக்கி எரிஞ்சிருக்கணும். ஒருத்தருக்கு அப்படி குதிரை வந்து கழுதை வந்து விழுந்து அடிச்சு கீழே விழுந்து 7-8 தையல் போட்டு தான் அங்க அவரை பால்பார்ந்து கூட்டிட்டு போனான். இது மாதிரி எத்தனை ஆபத்திலிருந்து என்ன விடுவித்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை அதெல்லாம் எழுதி வச்சிருந்தா நான் ஒரு மணி நேரம் பிரசங்கமே பண்ணிருக்கேன். அவ்வளவு ஆபத்திலிருந்து என்ன விடுவித்து காப்பாத்திருக்கிறார். எதுக்கு? நல்லா இருக்கணும், 4 பேரை போல நல்லா சம்பாதிக்கணும், பெயர் வாங்கணும். இதுக்கா? என் ஆண்டவருக்கு மகிமையா இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது, அவருடைய ஊழியத்தில் நான் வைராக்கியம் உள்ளவனா இருக்க, ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் தாங்க அந்த காரியத்தை செய்தார். நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பார்த்தா அது ரொம்ப, அதாவது நாம மறுபடியும் சிந்திக்கிறதுக்கு தான் இந்த ஆராதனை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். மரணத்தை மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலையும். ரோமர் 1:5 அதாவது அவர் மரித்தெழுத்து உயிர்த்தெழுந்ததுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனா இருக்கிறாரு. பலமாய் நிரூபிக்கப்பட்டவர், ஒரு சின்ன சந்தேகம் கூட யாருக்கு வேண்டியதில்லை, பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா 1:3 அதற்கு முந்தி ஆண்டவர் செய்ததை பற்றி எழுதியிருக்குது. லூக்கா எழுதுறாரு, அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேகம் தெளிவான திஷ்டாந்தம், சந்தேகமே வரக்கூடாதுங்க. எந்த ஒரு விசுவாசிக்கு ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 25 27 வாசிக்கும் போது, ஏறக்குறைய 8 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது எருசலேம் போயிட்டு இருக்கிறாங்க எம்மா ஊர்ல இருந்து. அத்தனை மணி நேரம் கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்றும் மகிமையில பிரவேசிக்க வேண்டியதல்ல என்று சொல்லி மோசே முதலான சகல தீர்க்கதரிசி எழுதினதை விவரித்து காண்பிக்கிறார். பாடுபடணும், எழுந்திருக்கணும், மறுமையில பிரவேசிக்கணும். இதை சொன்ன பொழுது அதற்கு முந்தைய உங்களுடைய நிலைமை என்ன? ஒருவரோடு ஒரு துக்கமுகமாய் பேசிக்கொள்கிற காரியம் என்ன என்று ஆண்டவரே 3வது நபராக விசாரிக்கிறார். துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாடு மரணம் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட காரியத்தை விவரித்து காண்பித்த பொழுது என்ன நடந்தது? 2 பேருக்காக ஆண்டவர் ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டமா நடத்துறாரு. அது போக்குல, சர்ச்சிலையும் கிடையாது, வேற எங்க வீட்லயும் கிடையாது. அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவர் போன ஒரு பாடு சொல்றாங்க, அவர் நமக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படி சொன்னாங்களே. உயிர்த்தெழுதலை பற்றி நினைச்சு எத்தனை வருஷங்கள் ஆயிட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. எப்படி இருக்கிறோம்? துடிப்பா செயல்படுறோமா? ஆவிக்குரிய காரியத்திலும் உலக காரியத்திலும் மந்தம் பிடிச்சவங்களா, அனலற்றவர்களா? அதான் சில சுத்தர் சொல்லுவேன், குத்துக்கட்டைய போல. இப்படியா? அது ஆண்டவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத காரியம். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கு முந்தைய அவர் என்ன காரியத்தை செய்தாரோ அதை விட எத்தனையோ மடங்கு அப்பொழுது ஆண்டவர் பலத்தினால்தான் கிரியை செய்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்து ஜீவிக்கனால உலகம் எல்லாம் கிரியை செய்கிறார். எதனால? அவருடைய உயிர்த்தெழுதலால. அப்ப ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலை நமது அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்குதா? நாம் இன்னும் அழுது கொண்டிருக்கிறோமா? இன்னும் நம்முடைய வேதனை நீங்களையா? இழப்புகளை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறோமா? நம்முடைய எதிர்காலம் இருண்டு போயிரும் நினைக்கிறோமா? எல்லாரும் என்ன கைவிட்டுருவாங்க, என்னுடைய கணவர் கை விட்டுருவாரு, எங்க அப்பா என்னுடைய புருஷன் கை விட்டுருவாரு, என்னுடைய பிள்ளை கை விட்டுருவாங்க. அப்படி உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் கைவிடாத நேசர், உயிரோடு இருக்கிறவர். இன்னொன்று, நமக்கு துன்பம் வரட்டும், அது நல்லது, உபத்திரவப்படுவது அவசியம் என்ற பேதுரு நிருபத்தில் எழுதுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க உள்ளல் என்ற பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு.
அதே சமயம் நம்முடைய வாஞ்சி எதற்கு குறையனா? அவர் உயிரோடு இருக்கிற வாஞ்சிக்கு, அதாவது மங்கி எறிகிற அணைக்க மாட்டார், நெறிந்த நாணால முறிக்க மாட்டார். அவர் அதற்கு எப்படி தீ ஏற்றி விடலாம், அந்த நெறிந்த நாளை எப்படி சரிபிச்சு கட்டலாம், அதற்குத்தான் அவர் உயிரோடு இருக்கிறார். மூன்றாவது, அவர் உயிரோடு இருக்க உண்மை என்றால் நான் செத்து போனா கூட விட மாட்டார். அதன் அர்த்தம் இந்த வாலிபன் செத்து போயிட்டான், ஆனால் அவன் உயிரோடு எழுந்தான். நமக்கு சில வேளைகள்ல நீ உயிரோடு இருந்து செத்தவனா இருக்கிறன்னு சொல்லக்கூடிய சூழல வர முடியுங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே நீர் என்ன உயிர்ப்பியும்னா நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி உமது கிருபையினால எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த கர்த்தர் என்னை திரும்ப உயிர்ப்பித்துன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. எதனால? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறனால. நமது கர்த்தர் உயிர் தெழுந்தார். அதை நம்முடைய அனுபவ வாழ்க்கையில் கொண்டு வர இந்த செய்தி நமக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உண்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் செய்தியையும் அதனுடைய அனுபவத்தையும் உலக மக்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். காரணம், மறுபடி பிறக்கவில்லை, தேவ ஆவியோடத்துல இல்லை. ஆனால் நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், தேவ ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த உயிர்த்தெழுந்த ரட்சகர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அது ரொம்ப முக்கியம் அல்லவா? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் நம்பினால் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் இம்மையிலும் முடிவு, மறுமையிலும் முடிவு. எங்களுடைய எதிர்காலம் வெளிச்சமாயிருக்கும். எங்களுக்கு நீர் ஒரு குறையும் வைக்க மாட்டீர். கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கும். இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள விசுவாசிகளான தேவ மக்களுக்கு நீர் பெரிய கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் உயிர் தந்ததுக்கா ஸ்தோத்திரம், எங்களோடு இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம், செயலாற்றுக்கா ஸ்தோத்திரம், பரலோகத்தில் இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம், மறுபடி வந்து எங்களை உம்மிடத்துல சேர்த்துக் கொள்ள போவதற்கா ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துக்குள்ள வராத மக்களை இந்த செய்தியினாலும் ஆண்டவரே நீர் அவர்களை சந்திப்பீராக. தந்த வசனத்துக்கு மறுபடியும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனவெல்லமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம்முடையவரோடும் உலகில் உள்ள மெக்கிஸ்தா மக்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே, ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே, அந்தே மானுடவதார திருவடிவே, ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே, ஆதி அந்தம் இல்லானே. மாது பொருட்டானே மகளையும் கொட்டிலே, மாது பொருட்டானே மகளையும் கொட்டிலே, வானத்திலே இருந்து வந்திருமன்னவனே, வானத்திலே இருந்து வந்திருமன்னவனே, ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே, ஆதி அந்தம் இல்லானே. உன்னத பராபரமே, ஒப்பில்லாமே பொருளே, ஓதழங்காமி ஞான உச்சிதமே அச்சயமே, உன்னத பராபரமே, ஒப்பில்லாமே பொருளே, ஓதழங்காமி ஞான உச்சிதமே அச்சயமே, மன்னன் தாவீதின் வம்ச மாவேந்தே பாவிகட்காய் மன்னன் தாவீதின் வம்ச
மாவேந்தே பாவிகட்காய் மன்னன் தாவீதின் வம்ச மாவேந்தே பாவிகட்காய் மாந்தர் வடிவமாக வந்த திருவுளமே மாந்தர் வடிவமாக வந்த திருவுளமே ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே ஆதி அந்தம் இல்லானே. அன்பே என் ஆருயிரே ஆனந்த பேரொளியே ஆர்க்கும் தயாபரமே அற்புத கருணாகரமே அன்பே என் ஆருயிரே ஆனந்த பேரொளியே ஆர்க்கும் தயாபரமே அற்புத கருணாகரமே இன்ப பிரவாகமே இம்மானுவேலரசே இன்ப பிரவாகமே இம்மானுவேலரசே இயேசு கிறிஸ்தையாவே ரட்சியும் ஒரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்தையாவே ரட்சியும் ஒரே கர்த்தாவே ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே ஆதி அந்தம் இல்லானே. ஆராய்தல் இல்லாத ஆழக்கிருபா நதியே ஆறும் அளவறுக்க கூடாத அற்புதமே ஆராய்தல் இல்லாத ஆழக்கிருபா நதியே ஆறும் அளவறுக்க கூடாத அற்புதமே வாராய பாவிகளை பாராய பார்த்திறங்கி வாராய பாவிகளை பாராய பார்த்திறங்கி வானத்தில் நிகழ்ந்து வந்த பரிபூரணமே வானத்தில் நிகழ்ந்து வந்த பரிபூரணமே ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவனே ஆதி அந்தம் இல்லானே அளவில்லா வல்லவரே அன்பே மானுடவதார